ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. என்னாச்சுங்க? ஏதோ அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஓ, நமக்குள்ள இப்போ நடக்க போகிறத நினச்சி அப்செட்டாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தான் நான் வசந்த லவ் பண்றேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டீங்க? உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. பிரேக்கப் ஆச்சுன்னா ஒரு பொண்ணு இன்னொருத்தவங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? இல்லைங்க, நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வர்றீங்க? இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எங்க சொல்ல விட்டாங்க? லவ் விஷயம் வீட்டுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சொன்னா மட்டும் என்ன கேட்டிருப்பாங்களா? ஏங்க, அட்லீஸ்ட் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல. எவ்வளோ நேரங்க ஆகிடும்? உங்க ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லைங்க. வேற ஹலோ, சொல்கிறா, கால் பண்ணியிருந்தேன். என்னடா ஃபோன் பண்ணா கட் பண்ற? அவ்வளோ பிஸியா? இல்லைடா, இன்னைக்கு கிப்னாக் பர்த்டே இல்லை. வழக்கம் போல மெசேஜ் பண்ணிட்டு கம்முன்னு இருந்த அதுதானே? ஆமாம். வெக்கமே இல்லை. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தானே வேலை செய்றீங்க. அந்த பிள்ளை கொஞ்சமாச்சும் உனக்கு கண்டுச்சா? உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? வசந்தும் தெரியும்டா. அப்புறம் ஏன்டா? தெரியல, இது பைத்தியக்காரத்தனம்னு மைண்டு சொல்லுது, மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிற? மெசேஜுக்காச்சும் ரிப்ளை வருமா வராதா? சரி மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். ம். ஏங்க, அட்லீஸ்ட் என்கிட்ட நேர்ல சொல்லியிருக்கலாம்லங்க. இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அப்புறம் என் பிரேக்கப். இதெல்லாம் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். தயவு செஞ்சு எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செஞ்சு போன் எடுறா, இங்க பெரிய எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஹலோ டி, அவனை போன் எடுக்க சொல்றீ, ரொம்ப எமர்ஜென்சி டி. என்ன பண்றதுன்னு தெரியல, போனே எடுக்க மாட்டேங்கிறான் பண்ணா. ஏண்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீ ஒத்துக்கிட்ட? டேய், எனக்கும் இது அன்எக்ஸ்பெக்ட் தான்டா. வீட்டில் ஏதோ பொண்ணை பாருங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு வேணான்னு சொல்ல தோணல. அதான் உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடுச்சுல. ஏண்டா லவ் பண்ணுறாங்க, 3 மாதம் கழிச்சு பிரேக்கப்புங்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்றுனா உன் லைஃப் வேஸ்ட் ஆயிருமேடா. டேய், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச வாழ்க்கை எதுக்கு கையில் கொடுத்தா வேணாடா சொல்ல முடியும்? புரியுது. டேய், நீ நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டுமே ஒரு ரீசன் இருக்குண்டா. வந்து பார்த்துக்கலாம், தப்பாகாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுடி. 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போனை கொடுக்குறேன். கண்டுபிடிச்சியா? சீக்கிரம் குடுறி. ஓகே. வசந்த் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நானே போய் விட்டேன். லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன், இனி 1 ஹவர்ல வந்துருவாரு. சாரிங்க,
உங்களுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லுங்க. உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கட்டும். நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க அவ்வளோ நல்லவரா இல்ல விஷயம் கைமீறி போச்சுன்னு நடிக்கிறீங்களா? புரியல. நடிக்காத. நீ ஏற்கனவே என்ன லவ் பண்ணிருக்க. கரெக்டா பிரேக்கப் ஆன டைம் பார்த்து என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்க. தாலின்னு ஒண்ணு கட்டிட்டா முடிஞ்சுல. இங்க பாரு, நான் எப்ப மனசார ஏத்துக்கிறனோ அப்பதான் இது தாலி. இப்ப வெறும் கயிறு மட்டும்தான். பேசி முடிச்சிட்டிங்களா? நான் உங்களை லவ் பண்ணேன் தான், ஆனால் உங்களை அடையணும்னு எனக்கு நினச்சதில்லை. இங்கே நான் என்ன பிளான் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு முழுசாக கிடச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசு இன்னொரு இடத்துல இருக்கு. இங்கே காதலுங்கிறது மனசு அடையிறது மட்டும்தான். நான் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லைங்க. இப்போவும் இதை நான் பண்ணுறேன்னா அது நீங்கள் கேட்கறனால மட்டும்தான். ஏன் நான் கேட்கறனால? கேட்கறது நீ. தண்ணி கிடைக்குமா? உங்ககிட்ட நான் இப்ப கேட்டேனா? நீங்கள் தண்ணி குடிச்சாலே தெரிஞ்சிருங்க ரொம்ப பசியாக இருக்கீங்கன்ட்டு. சாப்பிடுங்க. ஏன் நிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு நடிக்கிறீங்க? நான் எதுக்குங்க நடிக்கணும்? உங்க வலி உங்களை மீறி உங்க கண்ணை தெரியுது. மனுஷன் தாங்க நானும். மேபி என்ன அறியாமல் தெரிஞ்சிருக்கும். அது என்னோட வலிங்க, நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்? சும்மா சொல்லுங்க. அது தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour இருப்பீங்களா? அதை கேட்டு வெறும் டைம் பாஸ் தாங்க ஆகும். விடுங்க. சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் மாதிரி தாங்க. உங்களை பார்த்தேன், பிடிச்சிது, பேசணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் கண்டுக்கல. வெயிட் பண்ணேன், பட் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் நானும் லைஃப்பை அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன். சொல்லப்போனால் உங்களை மறந்துட்டேன். திடீர்னு வீட்டில் வந்து நீங்கள் தான் பொண்ணுன்னாங்க. சின்ன வயசில் நமக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக ஏங்குவோம். ஆனால் அது அப்போ கிடைக்காது. திடீர்னு ஒரு நாள் கிடைக்கும். அப்போ அது நமக்கு தேவையா தேவையில்லையா, இல்லை அதை வச்சுக்கிற தகுதி நமக்கு இருக்கான்னு தெரியாமல் இறுக்கி பிடிச்சிக்குவோம்ல. அந்த மாதிரி தாங்க. நீங்கள் தான் பொண்ணுன்னு சொன்னோன்னே உங்களை பிடிச்சிக்கணுன்னு தான் தோணுச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட், லவ், இது எல்லாத்தையும் எனக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஈவன் இந்த 20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும். ஆனால் இது எல்லாமே இன்னும் ஒரு 1/2 hour முடிய போகும்போது தப்பு தாங்க. உங்கள்கிட்ட கேட்டிருந்துருக்கணும். மன்னிச்சிடுங்க. போதுங்க, இந்த மூமெண்ட் இது போதும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்கே இருக்காங்கன்னு கேட்டு. ஏன்டா நானே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் தலைவலியெல்லாம் விட்டுருச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்போ ஏன்டா அவளுக்கு திருப்பி கால் பண்ண சொல்ற? மணி 12 ஆச்சு, இன்னுமா எதுவும் நடக்காமல் இருந்திருக்கும்? நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல. பார்க்க வேற செம்ம அழகா இருந்தா, யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடலான்னு தான் பார்த்தேன். அது மட்டும் பண்ண முடியாமல் போச்சு. சரி, யார் மாப்பிள்ள? ஓ, அந்த சோக்கரா? அப்போ பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். உன்னை என்னால் மறக்க முடியலடி, உன் நினைப்ப என்ன கொல்லுதுடி அப்படின்னு சைடில் விட்ட போட்டு அப்படியே சைடு வாக்கில் ஓட்டிக்க வேண்டியதான். சரி விடுங்க, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. காலைல கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுறேன். நமக்குள்ளே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஆனால் நீங்கள் எதுவும் வீட்டில் சொல்ல வேணாம். என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் ஹெல்ப் பண்றேன்னு வந்து நின்றுட்டு இருக்க. நான் ஒருத்தரை நம்பினேன், அவனே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அவனுக்குலாம் அது அக்கறை உனக்கு என்ன? அதை விடுங்க, பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன நான் கேட்கணும்? தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? விடுங்க. அட சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. ஏன்னா என்னோட ஆசை, காதல் எல்லாத்தையும் தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அது நீ திருப்பி தருவியா மாட்டேன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டேன். இப்போ என்னால் அதை எடுத்துக்கவும் முடியல, இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கவும் முடியல. இந்த கல்யாணம் நடந்தால் எப்படியும் கொஞ்ச நாள் நமக்குள்ள ஒரு பிரிவு வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என் மனசு உனக்கு புரிய வச்சலான்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி 1 மணி நேரத்தில் போவேன்னு சொல்ல நான் எதிர்பார்க்கல. என்னோட காதலுக்கு ஆயில்னு 1 மணி நேரம் தான் நினச்சேன். அதான் நீ கேட்ட உதவி நான் பண்ணேன். உண்மையாலே நான் போயிருந்தேன் என்ன பண்ணிருப்ப? தெரியல. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ போகக்கூடாது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன். முழுசா எடுத்துட்டு லவ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன். சரிங்க, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. தூங்க, எது நடந்தாலும் அதில் பார்த்துக்கலாம். மச்சான், ஏய், எனக்குலாம் வேணாம்டா. வேண்டாமா? ஓ, ஃபேமிலி மேன் ஆக போறனால வேணாம்னு சொல்ற. யாருக்கும் அவன் நினைச்சவளுக்கு கிடைக்காதடா, உனக்கு கிடைக்க போகுது. பத்திரமா பார்த்துக்கோ. எங்கடா ஏதோ தப்பா நடக்கும்போது பயமா இருக்கு. டேய், அப்படிலாம் ஒன்றும் தப்பா நடக்காது. என்ன, சுட சுட பெட் காஃபி, சூடா டிஃபனு, என்ஜாய் பண்ணு மச்சான். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்கணுமே. டேய், நடக்கும்டா. நடந்தா சந்தோஷம்தான். முழுசா எடுத்துட்டு லவ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன். தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானிங்கே நீ. இதுவே என் இடத்துல இங்க வேற பொண்ணு இருந்துச்சுன்னா உங்க கை இந்த சட்னி அரைச்சிருக்குமா? இந்த கை எப்பவுமே சட்னி அரைச்சிட்டு தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி அம்மா தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க நீயே நல்லா தான் இருக்கு, அதவே கண்டினியூ பண்ண. மிக்ஸி அரைச்சது போதும், சாப்பிடலாமா? நல்லா இருக்கு. ஏன் போய் சொல்றீங்க? உப்பு இல்ல. நான் டிஃபனை சொல்லுங்க, பிடிச்ச பொண்ணு கையால சாப்பிட்றது. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, இருங்க உப்பு எடுத்துட்டு வரேன்.
சொல்லுமா. என்னப்பா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, நான் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். பாத்துக்கோங்க வீட்டை. என்னமா சொல்ற? 1 வாரம் ஆகுமா? ஏன் தமிழ்ல தான்டா சொன்னேன். சரிம்மா. சரி. அம்மா என்ன சொன்னாங்க? இங்கே பேசினதான் உங்களுக்கு கிச்சன் வரைக்கும் கேட்டிருக்குமே. உங்கள் கார் தான் ரொம்ப ஷார்ப்பாச்சே. வரதுக்கு 1 வாரம் ஆகுமா. என்ன பண்ணலாம்? ஆஃபீஸ் போகலாம். இல்லைங்க, நேற்று நைட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான். அது முடிஞ்சு போச்சுங்க. அது மறக்கணும் தான் காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும். அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலாம். சாப்பிட்டு போலாம். வானெங்கே நீலமங்கே இந்த உவமைக்கு இருவரும் போலாமா? மானதேனோ. என்ன இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் தான் உங்களை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். போய் நேரம் தனிமை இந்த ட்ரெஸ் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். பனியும் ஆமாம், போய் தான் சொன்னேன். கப்பல் ஏன் சொன்ன? இல்லை, யோசிச்சிருந்தேன் இந்த மாதிரிலாம் நடந்தால் இப்படிலாம் பேசலான்ட்டு, அதனால தான். எப்ப என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்? இப்ப எதுக்கு இவ்ளோ க்ளோரிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லலாம்ல. இதெல்லாம் நடக்கும்போது நார்மலாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் தானே என் மனசில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு நானே ஸ்லோமோலாம் வச்சு நானே பிஜிஎம்லாம் போட்டு நீங்கள் எப்போ கேட்டாலும் இப்படி தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கிரிஞ்சாக இருக்கோ? சரி வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் ஏங்க, டைம் ஆச்சுங்க, வாங்க. வந்து உட்காருங்க. ஏங்க, கிளம்ப நேரத்தில் என்னங்க? இப்ப சொல்லுங்க, என்ன சொல்றது? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. வேணாங்க. சும்மா சொல்லுங்க. இல்லை, புதுசாக என்னங்க இருக்கு? உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணேன், நீங்கள் கண்டுக்கல. இதில் உங்களுக்கு இன்னொரு லவ் வேற. இதில் என் லவ் எங்க இருக்க போகுது? ஆல்ரெடி என் ஒரு எபிசோடே உங்களுக்கு கிரிஞ்சாக இருந்துச்சு. இல்லை, ஃபுல் எபிசோடு கேட்டு டைம் வேஸ்ட் தாங்க. வாங்க போகலாம். பரவாயில்ல சொல்லுங்க. அட்லீஸ்ட் எங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இதை பாருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பணும்னு எழுதி வச்சிருந்த டெக்ஸ்ட். என்ன இது வீடியோ இருக்கு? உங்கள் லாஸ்ட் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு எடிட் பண்ணது. Happy birthday. Hey, happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. நல்லா இருந்துச்சு. ஏன் அனுப்பிவிடல? நிறைய டைப் பண்ணியிருக்கேங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஆனால் அனுப்புனது தான் இல்லை. இன்டெரக்டாக அனுப்பணும்னு கவிதையெல்லாம் கூட சேவ் பண்ணி வச்சுருக்கேன். காமிங்க கவிதையா. ஏங்க, டைம் ஆச்சு, வாங்க போகலாம். சரி வாங்க. கவலை கொள்கிறேன், நான் கவிஞன் இல்லை என்று உன் விதியை வர்ணிக்க தோற்றதால். எப்படிங்க, செம்மையா இருக்கா? ஏங்க, தோற்றதாளுக்கு தேற்றதான் எழுதி வச்சிருக்கீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. சாரிங்க, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அதான். சரி ஓகே, போங்க. காத்திருக்கிறேன் பண்டிகை நாட்களுக்கு,
அன்று மட்டும்தான் உன் விழிப்பார்வை என் குறுஞ்செய்தி மீது படும் அல்லவா. என்னதுங்க இது? ஆமாங்க, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். அதுக்கு ஒரே ஒரு ரிப்ளை தான் வரும், சேம் டேன்னு. அதுக்கப்புறம் கண்டு கூட மாட்டீங்க. என்ன சொல்றதுன்னே தெரிலங்க. ஏன்? உருகி உருகி ஒருத்தனை லவ் பண்ணேன். ஆனா அவனோட உண்மையான முகமே இப்பதான் தெரிய வந்துச்சு. நீ யோசிச்சியா நான் உங்ககிட்ட பேசுவேன், நாம இப்படி வந்து நிப்போம்னு? நீ எங்கேயோ இருந்த, நான் எங்கேயோ இருந்தேன். இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. தெரியல, ஏதோ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஆனா இது எவ்வளவு தூரம் போகணும்னு எனக்கு தெரியல. சரி கீர்த்தி, ரொம்ப கஷ்டப்படுறீங்களே மறக்கிறதுக்கு. என்னோட ஒன் சைட் லவ்வே என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல. உங்களால முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அவனை மறக்கணும்னு நினைச்சேன்னா அவன் என் கூட இருந்த நல்ல மெமரிஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆனா நான் அவனை வெறுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கெட்ட மெமரிஸ் மட்டும் தானே வரும். அப்போ ஈஸின்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஹாப்பி பிலேட்டட் விஷஸ். ஓ, நேற்று எனக்கு பர்த்டே இல்லை. தேங்க்யூ. ஏங்க சோகமாக இருக்கீங்க? என் பர்த்டேக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். போன பர்த்டே கூட பேசிகிட்டு இருந்தோம், நெக்ஸ்ட் பர்த்டே மேரேஜ் ஆயிரும்னு. என் பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவான். பர்த்டே இப்போ நல்லா பார்த்துப்பான். அதனால தான் உன் மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன். சாரி, நான் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, சாப்பிடுங்க. எனிவே தேங்க்யூ. ஏங்க, உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் சோகமாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு என் பர்த்டே, ஹாப்பியாக சாப்பிடுங்க. உங்கள் பர்த்டேவா? ம். ஹாப்பி பர்த். போய் சொல்கிறீங்களா? ஏங்க சோகமாக இருக்கீங்க? சோகமாலாம் இல்லைங்க, ஏதோ மாறி இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம லைஃப்பில் இருக்க வழியை மறக்கணும்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அது கூட வாழ பழகிக்கணும். நம்ம மறக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தா அது இன்னும் வலியை தாங்க கொடுக்கும். அந்த வலி கூட வாழ பழகிருங்களேன், அதுவே மறத்து போயிடும். அவ்வளோதாங்க வாழ்க்கை. ஹலோ கீர்த்தி, பேசின எதுவும் நானா பேசலாமா? வீட்டில் மிரட்டி பேச வச்சுட்டாங்கம்மா. உன்னை போய் நான் அப்படி பேசுவேனாடி? இங்கே பாரு, நீ எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லு, நானே உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன். உனக்கு இந்த கல்யாணம் ஆனது இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு. நீ எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லுடி, சொல்லுடி. அவ்வளோ ஏதாச்சும் பேசுமா? இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. எனக்கு வேணும். இல்லை, நீங்கள் குழப்பத்துலையும் யோசனையும் இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இப்படியே இருந்தீங்கன்னா அந்த தலைவலி தான் வரும், சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நல்லா யோசிங்க.
குடிங்க. எனக்கு இவ்வளோ வேணாம், ஒரு கப் எடுத்து வரீங்களா? நீங்க சொல்லுங்க, வசந்த் சொன்னது உண்மையா? இல்லை, நான் எப்படிங்க ஒப்பீனியன் சொல்ல முடியும்? என்னோட உண்மையான ஒப்பீனியன் சொன்னாலுமே அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்கு. நீங்கள் எதுனாலும் நல்லபடியாக யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் வசந்த் சொன்னது உண்மையா பொய்யான்னு. பார்க்க வேற செம்ம அழகா இருந்தா யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடலான்னு தான் பார்த்தேன். அது மட்டும் பண்ண முடியாம போச்சு. இப்ப சொல்லுங்க, அது எப்படிங்க ஒருத்தரை பத்தி எதுக்குங்க அழுகுறீங்க? என்னை எவ்வளவு சீப்பா நினைச்சிட்டான்ல அவன். அவ்வளவு கேவலமானா? எங்களுக்குள்ள எப்ப சண்டை வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நான் தான் எடுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படி பண்ணனால என்னமோ தெரியல, அவனுக்கு என்ன வேல்யூ புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னோட ஃபீலிங்ஸ், ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு அவன் தான் வேணும்னு நினைச்சது அவ்வளவு பெரிய தப்பா? தப்புதான் கீர்த்தி. நம்ம ஒருத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா அவங்க அதுக்கு ஒர்த்தா இருக்கணும். அப்புறம் நம்மளோட கோபத்துக்கும் கண்ணீருக்கும் வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, வசந்த் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் சொன்னதை வச்சு கேட்குறேன். எல்லாத்தையுமே கரெக்டாக சூஸ் பண்ண நீங்கள் இதில் மட்டும் ஏன்? தெரியலங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்க எல்லாம் லவ் பண்ற பொண்ணு முன்னாடி உங்க ஒரிஜினல் முகத்தோட போய் நிக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகமூடியோட தானே போய் நிக்கிறீங்க. கொஞ்ச நாள் எங்களுக்கே தெரிஞ்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, நமக்கு ஒருத்தட்ட எல்லா விஷயங்களும் பிடிச்சி போறது இல்லை. ஒரு சில விஷயங்கள் தான் பிடிக்கும். ஆனால் நம்ம மனசு பிடிச்ச விஷயத்த மட்டும் வச்சு ஒரு உருவத்தை உருவாக்கிடும். ஒன்ஸ் ரியாலிட்டின்னு வரும்போது அந்த உருவம்னு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும். பாசிட்டிவை கொண்டாடுறது மட்டும் லவ் இல்லைங்க, நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் லவ் தான். இப்போ சொல்லுங்க, வசனோட நெகட்டிவ் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சரி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம காலைல பேசிக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க. தேங்க்யூ. ஒருத்தரோட நெகட்டிவ் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அவங்க பாசிட்டிவ் நம்ம பிடிச்சிருக்கணும். அதுக்காக என்ன வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு தோணும். சொல்லப்போனால் வசந்த் அது எனக்கு தோணுதில்லை. அதனால நெகட்டிவாக அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பதிலை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் யோசிச்சிங்களா? பதில் சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். ஆனால் முடிவெடுக்கணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முடிவு பண்ணிட்டீங்களா? 100 தடவை யோசிச்சிட்டேன். செட் ஆகாது.
என்பதே நான் தானடி, நான் என்பதே நான் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். ஆரம்பிச்சா குட் மார்னிங் மதன். குட் மார்னிங். பயந்துட்டே இருந்தான். இல்ல புரியல. இல்லை ரொம்ப பயந்துட்டே இருந்தான். ஏன்? கீர்த்தி, நீ அவன் லைஃப்ல எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீ ஆஃபீஸ்க்கு வந்தவொடனே எல்லாத்துக்குமே குட் மார்னிங் சொல்லுவேன். அந்த குட் மார்னிங் சொல்கிற விதத்திலே என்ன பிடிச்சிருவான். நீ சந்தோஷமா இருக்கியா இல்லை சேடாக இருக்கியான்ட்டு. நீ சேடாக இருந்தா உனக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விடுவான். ஆனால் நீ ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் தம்ஸ் அப் மட்டும் அனுப்பிச்சு விடுவேன். நீ அனுப்பிச்சுட தம்ஸ் அப்லேயே அவன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான். இல்ல நானும். நீங்க இல்ல விடுங்க. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா லைஃபா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதை நான் கேட்காமயே அவரா புரிஞ்சுட்டு எனக்கு அதை கொடுத்துட்டாரு. இதுக்கும் மேலேயுமா லைஃப் பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்? எனக்கு அவர் மேல இருக்கிறது லவ்வா இல்ல அவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரு அதனால அவர் அட்ராக்ஷனானு தெரியல. ஒருத்தரோட பாஸ்ட் மட்டுமே பார்த்து லவ் பண்ண முடியாது. ஏன்னா அதனால நான் நிறைய பட்டுட்டேன். அவரோட நெகட்டிவும் எனக்கு தெரிய வரட்டும். ரெண்டுமே என்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சுன்னா. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும். எல்லாரோட லைஃப்லயும் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஆனா அவனோட லைஃப்ல உங்க இடத்துல வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி. என்னப்பா சாப்பிட்டீங்களா? அந்த இப்பதான் சாப்பிட போறோம். கீர்த்திட கொடுப்பா. ஆமா கொடுக்குறேன். அம்மா பேசு. ஹலோ அத்தை. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. என்னடா கல்யாணம் ஆன உடனே அத்தை தனியா விட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படுறியா? வேண்டுதல் சாமி, அதனாலதான். இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். இதெல்லாம் இல்ல அத்தை. சரி என்ன பண்ற? நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன் அத்தை. அவனுக்கு இட்லி ஊத்திட்டியாமா? இல்ல அத்தை, அவர் தோசை தான் சாப்பிடுவாரு. தோசையா? அவனுக்கு தோசை பிடிக்காதே. நீ புதுசுங்கிறதுனால அவன்கிட்ட சொல்ல சங்கடப்பட்டுட்டு இருப்பான். சரி ஒரு 2 நாள் தானே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொடு, நான் வந்துடுறேன். சரி. முகமூடி போட்டுதான் சுத்திட்டு இருக்காங்க. முகமுடி போட்டது உங்கள்கிட்ட இல்லைங்க, அம்மா கிட்ட. எனக்கு சுட சுட தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க கால் வந்துட்டு போய் உட்காந்துருவாங்க. எவ்வளோ வாட்டி வேண்டான்னு சொல்லிட்டேன், கேட்கல. பிடிக்கலன்னு சொன்னேன், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிடிச்சவங்களுக்காக முகமூடி போடுறது தப்பு இல்லைங்க. பிடிச்சவங்களை அடையணும்னு நினச்சி முகமூடி போடுறது தான் தப்பு. ஆக்சுவலி எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு கால் வச்ச பிரச்சனை இல்லையா? இப்படிலாம் இல்லைங்க, உங்க கையால சாப்பிடலாமேன்ட்டு. இரவு வரும் திருட்டு
இதயம் கதவுகளை சேர்த்துவிடும். கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. கூப்பிட்டீங்களா? தள்ளாடுதே, திண்டாடுதே. சொல்லுங்க. இல்ல எதுக்கு கூப்பிட்டேன்னு மறந்துட்டேன். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. தூங்குங்க. குட் நைட். கீர்த்தி உங்ககிட்ட பேசணும். கீர்த்தி, நிறைய ஃபோன் அடித்தேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. எனக்கு தெரியும் நான் சொன்னது எதுவும் நீ நம்பியிருக்க மாட்டேன்னு. நான் அப்படி பண்ணிட்டேன். தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். மன்னிச்சிருடி. நான் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டேன்டா. என்னை நம்பு. நீ பாரு, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ கண்டிப்பா வேணும். கைவிடு. அப்ப ஒரு மாதிரி பேசுற, இப்ப ஒரு மாதிரி பேசுற. நீ எப்ப எப்படி இருப்பேன்னு சொல்லி என்னால யோசிக்கவே முடியல. இதே குழப்பத்தோட வாழ்க்கை ஃபுல்லா என்னால உங்களோட வாழ முடியாது. தப்புதான், தப்புதான். நீ இருக்கும் போதும் அருமை தெரியலம்மா, இல்லாத போது தான்டா புரியுது. நீ ஒவ்வொரு தடவையும் சண்டை போடும்போது பொடி மயிரும் தான் போயிருக்கேன். எல்லாம் நீ திருப்பி வருவேன்ற நம்பிக்கையில். ஆனால் எப்போ உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகி திருப்பி வரமாட்டேன்னு தெரிஞ்சதோ அப்போதான் அந்த மரமட்டைக்கு புரிஞ்சுது உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன். உன்னை என் மனசுலேருந்து எப்படியா தூக்கி எறியணும் தான் அன்னைக்கு குடிச்சிட்டு அந்த பேச்சு பேசினேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கூட நான் தான் உனக்கு சென்ட் பண்ணேன். அவ்வளோ பண்ணியும் என்னால் முடியல. எனக்கு நீ வேணும்டா. புரியுது, எதுவுமே நம்பலன்னு புரியுது. ஆனால் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. இங்கேயே விட்டு போகிறேன். என்னைக்கா இருந்தாலும் என் பழைய கீர்த்தியே நீ வருவ. சரிம்மா பூஜா, நான் அப்புறமே கூப்பிட்றேன். டேய், என்னடா நீ மட்டும் தான் வந்திருக்க? கீர்த்தி எங்க? என்னடா ஆச்சு? அதுக்கு ஏன்டா கீர்த்தியை தனியாக விட்டு வந்தேன்? தெரில மச்சான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அவங்க தனியாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்கன்னு தான். டேய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்கேன்? கீர்த்தியோ குழப்பத்தில் இருக்கும் போது இப்படி தனியாக விட்டு வந்தால் நீயும் சந்தேகப்படுறேன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா? டேய், இதை நான் யோசிக்கவே இல்லை மச்சான். டேய், என்னடா டே நீ? சரி, நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரி, போ போ.
ஏங்க இல்லைங்க, உங்களை ஃப்ரீயா விடணும்னு தான் தனியா விட்டு. கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே எங்கு நீ தூங்கிக் கிடந்தாய். காதல் தூளிர்க்கும் இந்த நொடியே எங்கு நீ உறைந்திருந்தாய். சாரிங்க, நான் நீங்க தனியா இருக்கணும்னு தான். அதை நான் உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு ஏதோ கன்ஃபியூஸா இருக்கு. வசந்த் சொல்றது பொய்யா இருக்குண்ணா. இல்ல, உண்மையா இருக்குமோ? நான் என்ன பண்ணும்? நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே நீ இன்றி நான் உதிர்கின்றேன். கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே எங்கு நீ தூங்கிக் கிடந்தாய். தவறை உணர்ந்தேனே நீ இன்றி நான் உதிர்கின்றேன். பூஜா, சொன்னா புரிஞ்சுக்குமா? வாழ்க்கைங்கிறது ஒரு முக்கோணம் மாதிரி. ஒரு முனையில நீ, இன்னொரு முனையில நான், இன்னொரு முனையில நம்ம குழந்தைமா. புரியுதா? சரி இரு, நான் கூப்பிட்றேன். ம். என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சுங்க, சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களால சமாளிக்க முடியல. தெரியலண்ணா, என்னால முடியல. அவ கிடைச்சதும் அவளை நல்லா பாத்துக்கணும்னு இல்ல, ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு. சின்ன சின்ன சங்கடம்லாம் வந்துடக்கூடாதுன்னு பயந்து பயந்து கோவம் வந்தா கூட காட்டது இல்லடா. அவ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம், இப்ப எதுக்கு தனியா இருக்க, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல அளவுக்கு தைரியம் இன்னும் வரலடா. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்த கூட பயந்துட்டு இருக்க. இப்படி பயந்துட்டு இருந்தா என்னத்தை சாதிக்க போற? இப்ப என்ன, கீர்த்தி கிட்ட போயிட்டு என் லைஃப்ல நீ தான் முக்கியம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதையும் மீறி சொன்னா அவன் என்னடா சொல்ல போறாங்க? எஸ் ஆர் நோன்னு சொல்லுவாங்க. எஸ் தான்டா சொல்லுவாங்க. எப்படி சொல்ற? ஃபர்ஸ்ட் நீ போய் பேசு. சரி மச்சான். ஹலோ. ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. சொல்லுங்க என்னன்ட்டு. ப்ரோ அது வந்து சொல்லுங்க என்னன்னு. ப்ரோ ப்ரோ கீர்த்தி எனக்கு விட்டு கொடுத்துருங்க ப்ரோ. ப்ரோ, என்கிட்ட வந்து அழுது என்ன ப்ரோ பிரயோஜனம்? முடிவு அவங்க கையில இருக்கு. உங்க கையில தான் ப்ரோ இருக்கு. என் கையிலயா? ஆமா ப்ரோ, கீர்த்தி மனசுல நான் இன்னும் இருக்கேன் ப்ரோ. அவன் மனசுல இருந்து என்ன துரத்தி அடிக்கதான் உங்க கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கா. அது எப்படி நீங்க சொல்றீங்க? ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, எத்தனை வருஷம் கூட இருந்திருக்கேன். உங்க அளவுக்கு டீப்பாலாம் நான் லவ் பண்ணல, ஆனா அவ என்ன டீப்பா தான் லவ் பண்ணான். அவளோட எல்லா அசைவுகளும் எனக்கு தெரியும் ப்ரோ. ப்ரோ திமிராலாம் சொல்லல, சொல்றேன். இருக்கும்போது பார்த்துக்கல, இப்போ போனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ புரியுது. ப்ரோ அவ என்ன உண்மையிலேயே வெறுத்திருந்தா நீ திருப்பி வருவேன்னு சொல்லும் போதே என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. சொல்லலையே ப்ரோ. நான் அவகிட்ட பேசிட்டு திரும்பி வரும்போதே என் கூட வந்திருப்பா ப்ரோ.
உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ப்ரோ நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ. நீங்க எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த சின்ன கேப் இருந்திருக்கும். ஏன்னா அவன் மனசுல ஒரு ஓரமா நான் இருக்கேன் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, விட்டு கொடுத்துருங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சொல்லுங்க மதன். அவன் சொன்னான். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன் இன்னும் உங்களுக்கு அவன் மேலே லவ் இல்லையா? வந்துச்சு, எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சு. ஆனா அவனுக்கு என் மேல இருக்கிறது லவ்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். வசந்த் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏன்னே தெரியல என்கிட்ட இந்த தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான். என்னால கேட்கவும் முடியல. ஏன் நீங்கள் கேட்க வேண்டியதானே? எப்படி கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அவருக்கு என் மேல லவ் இருந்து நான் இதை கேட்க போய் அவருக்கு கஷ்டமாயிருச்சுன்னா, ஏற்கனவே அவருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். இதில் கஷ்டப்பட என்ன இருக்கு? உங்ககிட்ட லவ் சொல்ல தான் வந்துட்டு இருக்கான். நல்ல பையன், பத்திரமா பார்த்துங்க. நான் சொன்னேன்னு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. கொடுங்க பேக். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி சரி சாருக்கு வீசும்போது இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சுல? ஏங்க அந்த குருமாக்கு எப்படிங்க 3 தோசை சாப்பிட்டீங்க? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஆக்சுவலி எனக்கு தோசையில குருமா சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்படி தெரியுமா? தோசையை நல்லா முருவலா ஊத்தி குருமா வந்து தண்ணியா எல்லாம் நல்லா கெட்டியா எடுத்து வச்சு அதுக்கு சைடிஷா ஆம்லேட்டா? இல்ல மெதுவடை, இது 3ஐயும் சேர்த்து ஒரு டிப் அடிச்சோம்னா சும்மா அப்படி இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பெருசா ஒண்ணும் பிடிக்காதுங்க. ஆனா எனக்கு பிடிச்சவங்க கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பேன். ஏன்? நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம கேட்டோம்னா நோ சொல்ல மாட்டாங்கல்ல, அதுக்குதான். செம்ம ஷார்ப்புங்க நீங்க. எப்படி இருக்கு? ஈவினிங் நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஏன்? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ண போறேன், அதான். நீங்க பார்த்து வந்துருங்க. ஏய் கீர்த்தி,
சாரிம்மா. கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. என் கூட இருக்கும்போது அருமை புரியல, போனதுக்கு அப்புறம் தான் அருமை புரிஞ்சுச்சு. அதானே? ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்சிருந்தா கடைசி வரைக்கும் என்னோட அருமை புரியாமே போயிருக்கும். இல்ல கீர்த்தி, நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வர? நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்காக இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறல்ல, ஓகே, உங்கூட வந்தா சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா அவரு கடைசி வரைக்கும் என்னை தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இப்ப கூட உன் கூட நான் வரேன்னு சொன்னா வண்டியில என்னை வந்து டிராப் பண்ணிட்டு போவாரு. நீயே சொல்லு, நான் யாரு கூட இருக்கட்டும்? கீர்த்தி, ஒத்துக்கிறேன், அவர் என்னோட நல்லவர் தான். ஆனா ஒருத்தோட பாசிட்டிவ் மட்டும் பார்த்து அக்செப்ட் பண்ணாம ஒரு நெகட்டிவையும் பார்த்து அக்செப்ட் பண்ணலாம்ல. என்னோட நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. கரெக்டு தான், நெகட்டிவ் அக்செப்ட் பண்றதா லவ். ஆனா உன்னோட வாழ்க்கையில நான் போயிட்டா என்ன மாதிரியே ஒரு பொண்ணு கிடைப்பா. ஆனா அவருக்கு அப்படின்னு யாருமே இல்லை. உன்னோட நெகட்டிவ் அக்செப்ட் பண்றதை விட அவரோட நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத. ஹாப்பி பர்த்டே அன்பு. தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் என்னை விட்டு போயிடுவீங்க. அப்புறம் எதுக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குறீங்க? புரியல. எனக்கு தெரியுங்க, உங்க மனசுல இன்னும் வசந்தா இருக்காருன்ட்டு. என்கிட்ட எப்படி சொல்றேன்னு தானே தயங்கிட்டு இருக்கீங்க. அதை பத்திலாம் நீங்க பயப்பட வேணாங்க. உங்களுக்கு ஓகேன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். பெரிய தியாகி மேரா நீ. உங்ககிட்ட நான் சொன்னா எனக்கு அவனதான் பிடிச்சிருக்குன்னு. இவ்வளவு தூரம் பண்றல்ல, உன்னால இதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? நீங்கெல்லாம் கீர்த்தி, பிடிச்ச விஷயம் கைக்குள்ள இருக்கும்போது அதை பத்திரமா பார்த்துக்கணும். தொலைச்சிட்டோம்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்க. நான் தொலைச்சிட்டேன், நீ தொலைச்சிடாத. ஆல் தி பெஸ்ட். கீர்த்தி, என் தப்பு தான், சாரி. சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது எனக்கு நிலைச்சதே இல்லை. எங்க நீயும் என்னை விட்டு போயிடும் பயத்துலதான் என் மண்டைக்கு எதுவுமே ஏறல. இப்ப கூட இந்த கேள்வியை நான் ஏன் தெரியுமா கேட்டேன்? எனக்கு வசந்த் வேணாம், நீதான் வேணும்னு சொல்லுவேன்னு தான் நான் கேட்டேன். எனக்கு தைரியம் இல்லதான். நீ வசந்த மறந்துரு, என் கூட தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு நான் தகுதியே இல்லை. ஆனா என்னோட வாழ்க்கைக்கு நீ மட்டும்தான் எல்லாமே. என்கிட்ட இருக்க இந்த பயம் தான் என்னோட நெகட்டிவே. ஆனா நீ சொல்லியிருக்கல, ஒருத்தரோட பாசிட்டிவ் பிடிச்சா அவங்க நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணலான்ட்டு. என் நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கதவு திற கீர்த்தி.
மறுபாதி பாரு ஒன்னு சொல்றேன், உன் மரமண்டியில ஏத்திக்கோ. இனிமே நம்ம லைஃப்ல அன்பு கீர்த்தி மட்டும்தான், வேற யாரும் இல்ல. சேர்த்து வைக்க இனிமேல் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன புரிஞ்சா? மறுபாதி கதவு